ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும்போது வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில ஸ்வீட் வகைகளில் இந்த கேரட் ஹல்வா ஒன்று செய்யலாமா. கடாயில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்து துருவின கேரட் 1/2 kg இதில் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் கேரட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வதக்கி விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த கேரட்டை நெய்யில் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கணும். சூப்பராக அந்த கேரட்டு வதங்கினதுக்கப்புறமா 1/2 லிட்டர் காய்ச்சி கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க பாலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பால் கொஞ்சம் அப்படியே கெட்டியான பக்குவத்துக்கு வரணும். இந்த கேரட்டும் அதோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் சுகர் ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நமக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் அந்த நட்ஸு தென்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெது வெதுன்னு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.